ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் மாவு பிசையும் போதே நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், நம்ம சிக்கனுக்கு போடுற சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ஐட்டெல்லாம் கலக்கிட்டு அப்புறமா நம்ம வெங்காயமும் பாவக்காவும் சேர்த்துக்கலாம். மாவு பாருங்கள், தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. பஜ்ஜி மாவு மாதிரி இது பண்ணிடாதீங்க. இது பக்கோடா போடுறதுனால இந்த கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ நம்ம வெங்காயமும் பாவக்காயும் இதில் நம்ம சேர்த்து பிரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பதத்துக்கு பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். பக்கோடா மாதிரி போடுறதுக்கு இந்த பதம் இருந்தால் தான் சரியாக இருக்கும். இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது, எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பக்கோடா போடுற மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காய பாவக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது நான் குழந்தைங்களா இருக்கட்டும், சுகர் பேஷண்ட்டு மெயினாக சாப்பிட்லாம். இது பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாவக்காய் குழம்பு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. தேங்க்யூ.